الحمد لله رب العالمين أحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد رجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 19வது நாள் தராவீஹ் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு ஓதிய சூராவிலிருந்து ஒரு ஆயத்தை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இன்றைக்கு ஓதப்பட்டது சூரா யாசீனுடைய கடைசி பகுதி, சூரத்து சாஃபாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், சூரத்து சாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரத்துல் ஜுமர் என்று சொல்லக்கூடிய முதல் பகுதியும் ஓதி முடிக்கப்பட்டது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசீனிலே இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களின் மீது நாம் முத்திரையிடுவோம். இன்னும் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தது பற்றி அவருடைய கைகள் பேசும். நம்மிடத்தில் இன்னும் அவர்களுடைய கால்களும் சாட்சியம் கூறும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கை பேசும் என்பதாக சொல்லுகிறார், கால்கள் சாட்சியம் கூறும் என்பதாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எப்படி வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய சக்தி பெற்ற சகல சக்தியும் உடையவர். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நியதி எல்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவன் நினைத்த மாத்திரத்திலேயே எதை வேண்டும் என்றாலும் செய்வான், எப்படி வேண்டும் என்றாலும் செய்வான். இந்த சூரா யாசீனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், யார் இந்த யாசீனை ஆரம்பத்தில், பகலின் ஆரம்பத்தில், அதாவது சுபுக்கு பிறகு ஓதுவாரோ அவருடைய அன்றைய தேவைகள் முழுவதும் நிறைவேற்றி தரப்படும். அருமையானவர்களே, நமக்கு ஒருவர் பொறுப்பேற்று கொண்டால் அந்த முதலாளி இடத்திலே மணி ஏதாவது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிறோம், ஆனால் ஊதியம் குறைவு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சூரா யாசீனை யார் பகலுடைய ஆரம்பத்தில் ஓதுவாரேயானால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றி தரப்படும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு, ஒரு பொருளுக்கு இதயம் உண்டு. குர்ஆனுடைய இதயம் யாசீன் ஆகும். குர்ஆனுடைய இதயம் யாசீன். இதயம் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இதற்கு அடையாளம் காட்டுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொருவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதில் இந்த சூரா யாசீன் மனப்பாடமாக இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் தமிழிலே வரக்கூடிய யாசீனை பார்த்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் குர்ஆன் அந்த யாசீனை டெய்லி மிதமும் ஓதினால் காலையிலும் மாலையிலும் அது தானாகவே மரணமாகிவிடும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நாம் மிக லேசாக ஆக்கியிருக்கிறோம். ஹாஃபிஸ் அவர்கள் மிதமும் ஓதுகின்றார்கள், சரளமாக வருகிறது. உலகத்தில் நாம் எங்குமே பார்க்க முடியாது வேதங்களை மரணம் செய்வதை. 4 வயது சிறுவன் அல்ஜீரியாவிலே குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார். 4 வயது. நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத பச்சிலம் குழந்தை. அல்லாஹ் லேசாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் நாம் முயற்சி செய்வதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவலைப்படுங்க. குர்ஆனை நீங்கள் யாசீனை மரணம் செய்து கொள்ளுங்கள். இன்னும் சொன்னார்கள், சூரா
யாசினை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வந்த பிறகு அவர் மௌத்தாகி விடுவாரையானால், டெய்லி இரவுல மகனை பிறகு ஓதுறார், இஷாக்கு பிறகு ஓதுறார், தூங்கத்துக்கு முன்னாடி ஓதுறார், அவரை மரணித்து விடுவாரையானால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமில்லை, இன்னும் ஹதீஸிலே நிறைய வருகிறது, வானம் பூமியை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த வானமும் படைக்கவில்லை, பூமியையும் எல்லாம் படைக்கவில்லை, இதை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் சூரா யாசீனையும் சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 2 அத்தியாயங்களை ஓதினார். மலக்குமார்கள் கேட்டார்கள். அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த குர்ஆனை இறங்கக்கூடிய உம்மத்துக்கும் இந்த குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய இதயங்களுக்கும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நாவுகளுக்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக என்று அன்றைக்கு அல்லாஹ் ஓதிய அந்த யாசீனையும் சூரா தாஹாவை கேட்ட மலக்குமார்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு உம்மத்! அதோடு மட்டுமில்லை, எவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி குர்ஆன் சூரா யாசீனை ஓதுவரையானால் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வருகிறது, காலையில் ஓதினால் மாலை வரை அவர் சந்தோஷமாக இருப்பார், மாலையிலே ஓதினால் அவர் மறுநாள் காலை வரையிலே அவர் சந்தோஷமாக இருப்பார். சூரா யாசீனை நீங்கள் சூரா யாசீனை ஓதுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பசித்தவர் ஓதினாலேயானால் அவர் பசி தீர்ந்துவிடும். நிர்வாணியாக இருக்கக்கூடியவர், அதாவது ஆடை இல்லாமல் சிரமப்படக்கூடியவர், ட்ரெஸ்ஸே இல்லை, ஆடை எடுப்பதற்கு, புத்தாடை அணிவதற்கு அல்லது ஆடைகளை வாங்குவதற்கு தன்னிடத்திலே உதவி பண வசதி இல்லை, சூரா யாசீனை ஓதுவரையானால் வருகிறது, அவர் ஆடையை அணியாமல் இருப்பதில்லை, அவருக்கு எந்த வகையிலாவது அல்லாஹ் ஆடை ஏற்பாடு செய்து தந்து விடுவார். திருமணம் ஆகாதவர் ஓதினால் திருமணம் ஆகாமல் இருப்பதில்லை. பயந்தவர், ஒருவரை பற்றி பயமுடையவர் ஓதினால் அந்த பயம் நீங்காமல் இருந்ததில்லை. சிறைப்பட்டவர், கைதியாக இருக்கக்கூடியவர் விடுதலையாகாமல் இருப்பதில்லை இந்த சூரா யாசீனை ஓதினால். வழிபோக்கர் ஓதினால் அவர் பிரயாணத்தில் உதவி செய்யப்படாமல் இருந்ததில்லை. ஒன்றை தவறவிட்டவர் சூரா யாசீனை ஓதுவாரையானால் அதனை அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லை. மரணித்தவர் அருகில் அதனை நீங்கள் ஓதினால் அதனால் வேதனை லேசாக்கப்படுகின்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சூரா யாசீன் எதற்காக ஓதப்படுகிறது, அது நிறைவேறும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் கபிரிஸ்தானுக்கு சென்று யாசீனை ஓதுவாரையானார், அன்றைய தினம் அவர்களுடைய வேதனை அவருக்கு லேசாகப்படுகிறது, கபரில் இருக்கக்கூடியவர்களுடைய வேதனை லேசாகப்படுகிறது. அங்கு உள்ளவர்கள், அங்கு எத்தனை பேர் அடங்கியிருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய எண்ணிக்கை அளவுக்கு இவர் ஓதியவருடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சூரா யாசீனிலே எவ்வளவு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், இவைகளை நாம் பார்ப்பதில்லை. கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமை நாளையிலே மனிதனை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நேரத்திலே அவனை பற்றிய அந்த குறிப்புகள், பட்டோலை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டோலையிலே இவன் செய்த நன்மை தீமை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தவறை நீ செய்தையா, இந்த பாவத்தை நீ செய்தையா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த மனிதன் சொல்லுவானா, நான் அதையெல்லாம் செய்யவே இல்லை, அவதூறாக என் மீது வேண்டுமென்று இட்டுக்கட்டி பழியாக அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக மறுப்பு தெரிவிப்பான். அல்லாஹ்விடத்திலே மறுப்பு தெரிவிப்பான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எழுதிய மலக்குமார்களை அல்லாஹ் கூப்பிடுவான். கிராமன் காத்திபீன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும், முஸ்லிமான, மூமினான, காபிரான, உலகத்திலே எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மனிதர்களுக்கிடத்திலேயும் 2 மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமான
மலக்குமார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் எழுதுவதை நாம் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களையும் பாவமான காரியங்களிலேயும் அவர்கள் எழுதி விடுவார்கள். இன்னும் ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் 6 நிமிடம் அவகாசம் தரப்படுகிறது. அவர் மனம் வருந்தி அவர் தௌபா செய்து பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டால் அந்த பாவத்தை எழுதுவதற்கும் அவர் நிறுத்தி விடுவார், பாவத்தை எழுத மாட்டார். இப்படியாக இவர் செய்த பாவங்களை பற்றி இந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். இந்த மனிதனை பார்த்து, இங்கே பார், இந்த நாளையிலே இன்ன இடத்திலே இந்த நேரத்திலே இந்த பாவத்தை நீ செய்தையா இல்லையா? அப்பொழுதுதான் அவருக்கு மனசுல வரும். இப்ப மொத்தத்துல அல்லாஹ் கேட்பான், என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், மனிதன் ஏனென்று சொன்னால் பொய்யிலேயே அதிகமாக உழன்று வாழ்க்கை நடத்தக்கூடியவன். நாக்கு இருக்கிறதே அது உண்மை பேசாது. பொய்யை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள். பொய் எப்பொழுது எதற்காக சொல்லலாம் என்று சொன்னால், 2 பேர்களை, அதாவது பிளவுபட்டு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவினால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளை அல்லது சகோதரர்களை அல்லது உறவினர்களை சேர்ப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். ஆனால் மனிதன் எடுத்ததற்கெல்லாம் பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்படி ஒரு சுபாவம் கொண்டவன். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு அறிவு தெரிந்த காலத்திலிருந்து ஒன்று விடாமல் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்பொழுது மலக்குமார்கள் சொன்னவுடன் மறுப்பு தெரிவிக்காமல் அவன் நாம் அகப்பட்டு கொண்டேமே என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்திலேயே அதற்கும் அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, நான் அப்படிப்பட்ட எதையுமே நான் செய்யவில்லை என்று முழுவதுமாக மறுப்பான். பாவம் ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதிலே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்பொழுது என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ தகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய தினம் அவருடைய வாய்களின் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம். நாக்கு பேசாது, வாய் பேசாது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பொய் சொல்ற இல்லையா? பட்டோலையிலே பொதிந்திருக்கிறது. நீ செய்த பாவம் செய்த இடமும் பாவம் செய்த நேரமும் பாவம் செய்த காலத்தையும் ஒன்று விடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ மறுக்கிறாய் அல்லவா? உன்னுடைய நாக்கு உன்னுடைய வாய்க்கு பூட்டு போடப்படும். அதோடு மட்டுமில்லை, இன்னும் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடத்திலே பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னங்கை மனிதனுடைய முன்னங்கை அல்லாஹ்விடத்திலே பேசும். இன்னும் சொன்னார்கள், அவருடைய கால்களும் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய இடது கால் தொடை பகுதி, இந்த தொடை பகுதி பேசும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலும் சொல்லி காட்டுகிறார், யௌம தஷஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளில், எந்த நாளில்? மறுமை நாளில் அவருடைய நாவுகளும், மனிதனுடைய நாவுகளும் அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக செய்ததை பற்றி சாட்சி கூறும். இந்த மனிதனுக்கு எதிராக அவருடைய கையும் அவனுடைய காலும் அவருடைய நாவுகளும் எதிராக சாட்சி கூறும். அப்பொழுது மனிதன் பார்த்து கேட்பானான், என் கூடவே இருந்து விட்டு என்னோடு இருக்கிறாய், என் கூடவே இருந்தாய், எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லுகிறாயே, உனக்கு எப்படி பேசக்கூடிய சக்தி வந்தது என்பதாக அந்த உறுப்பிடத்தில் அந்த மனிதன் கேட்கின்ற பொழுது, எந்த அல்லாஹ் இந்த நாக்கை கொண்டு பேச செய்தானோ அதை கொண்டு அல்லாஹ் கையை கொண்டு பேச செய்வான், காலை கொண்டு பேச செய்தான் என்பதாக அந்த உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவருக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எந்த பாவமும் செய்யாதவர்கள், எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடாதவர்கள், பாவத்தை முழுவதுமாக முன்பின் பாவத்தை மன்னிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு செய்கிறார் என்று சொன்னால்,
நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த புனிதமான ரமதானுடைய மகபெருத்துடைய 10 நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது, அவ்வளவுதான், முடிந்துவிடும். ஆனால் இந்த ரமதானுடைய மாதங்களிலே கூட அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, அவகாசம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இது நமக்கு உணர்த்தக்கூடிய, இந்த ஆயத்து உணர்த்தக்கூடிய சம்பவம் என்னவென்று சொன்னால், மனிதன் எந்த வகையிலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரத்திலே விரல்களை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள். தொழு முடிஞ்ச உடனே பாருங்க, எல்லாம் அப்படியே செய்வாங்க, எண்ணுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரல்கள் சாட்சி சொல்லும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விரல் சாட்சி சொல்லும். அல்லாஹ் எதையுமே வீணாக்க மாட்டார். அருமைக்குரிய சகோதரனே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக நாம் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் அல்ல நம்மை ஆக்கி வைப்பானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.